வெல்கம் டு கற்க கசடர. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி அப்படின்னா அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற சைக்காலஜி டாபிக் எதை பற்றி வரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ தாலுக் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் புக்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே டெஸ்ட் நடக்கும். எல்லா டெஸ்ட்டுமே வந்து பிடிஎஃப் தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120லிருந்து 150 இல்லை 200 கொஷின்ஸ் வர வரைக்கும் வந்து போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அதற்கான மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடிக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதை படிச்சுட்டு அதே கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து தாலுக் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்காக வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு எக்ஸாம் என்னைக்கு வருதோ அந்த எக்ஸாம் வர வரைக்குமே நீங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிங்க் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வரும். மெட்டீரியலோட வேணும் அப்படின்னா 1500 வந்து மெட்டீரியல் வரும். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே போல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான மெட்டீரியல் வித் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது. அது நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நன்றி. ஓகே, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன ஓகேங்களா? விவரங்களை கையாளுது. அதாவது இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணோம் ஓகேங்களா. வெவ்வேறு விதமான இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்ணோம். என்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்னா பை சார்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஓகேங்களா. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா. இது வந்து இந்த எக்ஸாம் கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தாலுக்குக்கும் இதே தான். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு தான். ஃபிங்கர் பிரிண்ட்டை விட தாலுக்கு சிலபஸ் அதிகமாக தான் இருக்குமே தவிர குறையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி படிங்க. ஏன்னா எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்குமே டாபிக் ரொம்ப 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 கம்மி தான் ஓகேங்களா. செலக்டிவான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருங்க. இன்னும் உங்களுக்கு வந்து முழுசாக வந்து ஒரு 24 நாள் 25 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை செதற விடாமல் படிங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகபட்ச வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கேர்ள்ஸோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லேடிஸ்க்கு. அதே போல் ஏன்னா ஜென்ஸ் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகம். அதனால தான் ஏன்னா போஸ்டிங் ரொம்ப கம்மி. 202 போஸ்டிங் தான். அதுலேயும் 20% வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 178 180 போஸ்டிங் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஓப்பன் கோட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காம்படிஷன் வந்து கம்மி. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து காம்படிஷனுக்கு போஸ்டிங் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கிற எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து டோட்டலாக வந்து 170 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதனால் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, பை சார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிகிரியில் இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்கும். டிகிரிலேருந்து பர்சன்டேஜை கனெக்ட் பண்ணும், பர்சன்டேஜ்லேருந்து டிகிரியை கனெக்ட் பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண அதாவது கேட்கப்படக்கூடிய கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சந்தேகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.